திருச்சி என்பது திருப்புமுனை, குறிப்பாக அரசியல் திருப்புமுனைக்கான ஒரு களமாகவே கடந்த காலங்களில் இருந்து பார்க்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் திரு விஜய் இன்றைக்கு தன்னுடைய பேச்சில் குறிப்பிட்ட வகையில் அறிஞர் அண்ணா 1956ஆம் ஆண்டு நடைபெற்ற மாநாட்டில்தான் திமுக தேர்தலில் போட்டியிடுவதா இல்லையா என்று தொண்டர்களிடம் வாக்கு கேட்டு பின்னர் போட்டியிட வேண்டும் என்று பெரும்பாலான தொண்டர்கள் அளித்த விருப்பத்தின் அடிப்படையில் 57ஆம் ஆண்டு தன்னுடைய முதல் தேர்தல் களத்தை சந்திக்கிறது. 1949இல் திமுக தொடங்கப்பட்ட நிலையிலும் திருச்சியில் நடைபெற்ற அந்த மாநாடு திமுகவிற்கான ஒரு திருப்புமுனையாக பார்க்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கியதற்கு பிறகு அந்த கட்சியினுடைய தலைவர் எம்ஜிஆர் 1974இல் திருச்சியில் ஒரு மாநாட்டை நடத்துகிறார். பெரும்பாலான மாநாடு, பொதுக்குழு ஆகியவற்றை திருச்சியில் நடத்துவதற்கே பெரும்பாலும் விருப்பம் தெரிவிப்பவர் எம்ஜிஆர். கூடுதலாக தமிழ்நாட்டின் தலைநகரை திருச்சிக்கு மாற்ற வேண்டும் அல்லது இரண்டாவது தலைநகராக திருச்சியை உருவாக்க வேண்டும் என்ற முனைப்போடு 1981 முதல் 84 வரை மிக தீவிரமாக செயல்பட்டு வந்தார். அதற்கு பின்னர் அந்த முயற்சி கைகூடாமல் போனது. பின்னர் 1990களில் கலைஞர் கருணாநிதி ஆகட்டும், 1995இல் அதே போன்று திமுக திருச்சியில் மாநாடு நடத்தியது, 96இல் ஆட்சியை பிடித்தது. 2001லும் இதே போன்று திருச்சியில் ஒரு மிக முக்கியமான ஒரு கூட்டத்தை செல்வி ஜெயலலிதா நடத்தினார். 2016ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தையும் திருச்சியிலிருந்தே செல்வி ஜெயலலிதா தொடங்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அத்தகைய அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகராகவே திருச்சி அறியப்படுகிறது. எனவே திருச்சியில் இருந்து தனது பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார் தவிக தலைவர் விஜய். மேலும் பெரியார் வாழ்ந்த மண், கூடுதலாக பல்வேறு கல்வி, மதச்சார்பின்மை உள்ளிட்ட பல அம்சங்களை, குறிப்பாக தமிழ்நாட்டில் சாதி மத கலவரங்கள் இடம்பெறாத அந்த கரைபடியாத ஒரு பெருநகரமாக திருச்சி ஒரு புகழ்பெற்ற ஒரு நகரமாக தமிழகத்தின் வரலாற்றில் பதியப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் திருச்சியில் நடைபெறக்கூடிய இந்த விஜயனுடைய முதல் கள சுற்றுப்பயணம் என்பது எத்தகைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று இனி வரக்கூடிய நாட்களில் பார்க்க வேண்டும். ஆனால் தற்போது நடைபெற்ற இந்த முதல் சுற்றுப்பயணத்தின் அந்த பரப்புரை கருத்துக்கள் மக்களிடம் சென்று சேரவில்லை என்றே நாம் கூற வேண்டும். ஏனென்றால் களத்திலும் சரி, நேரலையிலும் சரி, அவர் பேசிய எந்த கருத்துக்களும் நமக்கு சரியாக விளங்கவில்லை என்றே நாம் கூற வேண்டும். ஒரு சில வார்த்தைகள் மட்டுமே அவர் பேசிய கருத்துக்கள் நமக்கு அவருடைய பரப்புரை கருத்தாக பதியப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுக சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறதா இல்லையா என்ற அடிப்படையில் மக்களை பார்த்து சொன்னீர்களே செய்தீர்களா என்ற ஒரு கேள்வியை அவர் முன்வைத்த அந்த சில வார்த்தைகள் மற்றும் 1000 ரூபாய் இலவச பேருந்து பயணம் உள்ளிட்ட ஒரு சில திமுகவின் மிக முக்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றத்தை, மேலும் முன்னாள் அமைச்சர் பொன்முடி ஓசி என்று குறிப்பிட்டு அதை கேலி செய்ததையும் இன்றைக்கு அவர் தன்னுடைய பரப்புரையில் விமர்சனமாக முன்வைத்து பேசியிருக்கிறார். திருச்சியை பொறுத்தவரை பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாக பட்டியலிட்டு ஒரு மிக நீண்ட ஒரு கருத்துக்களை அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள், பொதுமக்கள் மத்தியிலும் அவர் பேசியது ஏறக்குறைய நமக்கு கேட்டதாகவே நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் தொடக்கத்திலேயே அவர் பேச தொடங்கிய நிலையிலேயே ஆடியோவில் பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. களத்தில் இருந்த தொண்டர்களும் அதனை எதிரொலித்தனர். நேரலையிலும் நமக்கு அவர் பேசிய எந்த கருத்துக்களும் சரியாக கேட்கவில்லை. ஒரு சில இடங்களில் திமுகவை அவர் மிக தீவிரமாக விமர்சித்த அந்த காட்சிகளை மட்டுமே, அந்த கருத்துக்களை மட்டுமே நம்மால் கேட்க முடிந்தது. குறிப்பாக 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை கொடுத்துவிட்டு பின்னர் அதனை அசிங்கப்படுத்துகிறீர்கள், கொச்சைப்படுத்துகிறீர்கள் என்று அவர் பேசியிருக்கிறார். கிட்னி திருட்டில் மோசமான ஒரு திருட்டு கிட்னி திருட்டு, அது திருச்சி மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக திருச்சியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை, மேலும் மண்ணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன், திமுக எம்எல்ஏ, அவர் கிட்னி திருட்டு சம்பவம் தொடர்பாக புகாருக்கு உள்ளாகி அவருடைய மருத்துவமனைகளும் தடை பெற்றிருக்கக்கூடிய அந்த நிகழ்வும் நாம் அறிந்ததே. அந்த வகையில் திருச்சியில் நடைபெற்ற அந்த கிட்னி திருட்டை மிக அதிகமாக அழுத்தமாக அவர் முன்வைத்து தன்னுடைய விமர்சனத்தை பேசியிருந்த காட்சிகளையும் நாம் பார்த்திருந்தோம். இருப்பினும் ஒட்டுமொத்தமாக ஏறக்குறைய ஒரு 15-20 நிமிடங்கள் விஜய் பேசியிருக்கிறார். அதிக அளவிலான அவர் பேச்சு, கருத்துக்கள் என்பது நேரலை வாயிலாக மக்களை சென்று சேரவில்லை என்றே நாம் கூற முடியும். ஆடியோவில் ஒளிவாங்கியில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக அவர் தன்னுடைய பரப்புரையை ஏறக்குறைய முதல் கட்டத்தில் முடித்துக் கொண்டார் என்றே நாம் சொல்ல வேண்டும். அடுத்த கட்டமாக அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட இடங்களிலும் அவர் பேச இருக்கிறார். தொடர்ந்து என்ன விதமான கருத்துக்களை முன்வைக்க போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் மேலோங்கி இருக்கிறது. முதற்கட்டமாக இன்று காலை 10 மணிக்கு அவர் திருச்சி விமான நிலையம் சென்றதற்கு பின்னர் மரக்கடை சென்று 10:35 முதல் 11 மணி வரை தன்னுடைய கருத்துக்களை மக்களிடம் முன்வைப்பார் என்று கூறப்பட்டது. ஏறக்குறைய 25 நிபந்தனைகள் காவல்துறை தரப்பில் இருந்து
இருந்து விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் 10:35 மணிக்கு தன்னுடைய பரப்புரை பயணத்தை தொடங்கி விடுவார் என்று எதிர்பார்த்த நிலையில் விமான நிலையத்தில் இருந்து மரக்கடையை சென்று சேர்வதற்கு ஏறக்குறைய 4 மணி நேரத்திற்கு மேலாக ஆகியிருக்கிறது. சொல்லப்போனால் மக்கள் வெள்ளத்தில் நீந்தியே அவர் அந்த இடத்தை வந்தடைந்திருக்கிறார் என்றே நாம் சொல்ல வேண்டும். ஏறக்குறைய 5 மணி நேரத்திற்கு மேலாக விஜயனுடைய ரசிகர்கள், தாவேகாவினுடைய தொண்டர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் அந்த பகுதிகளில் காத்திருந்த அந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். இருப்பினும் மக்கள் வெள்ளத்தில் நீந்தியவாறு வந்து தன்னுடைய பரப்புரையை அவர் தொடங்கி இருக்கிறார். மேலும் அவர் அங்கு பேசியது கேட்கவில்லை என்ற தொண்டர்களின் முழக்கத்தையும் நம்மால் களத்தில் இருந்து அறிய முடிகிறது. களத்தில் பல்வேறு அவர் கடந்து வந்த பாதைகளில் நிறைய பெண்கள் பலர் மயக்கமடைந்து ஆம்புலன்ஸில் கொண்டு சேர்ந்து மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட அந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். இருப்பினும் இவை எல்லாவற்றையும் கடந்து இன்றைக்கு மரக்கடையில் தன்னுடைய முதல் சுற்றுப்பயணத்தை, பரப்புரை பயணத்தை தொடங்கி இருக்கிறார். இருப்பினும் அந்த பரப்புரை பயணத்தின் கருத்துக்கள் முழுமையாக மக்கள் மத்தியில் சென்று சேரவில்லை என்றே நாம் கூற வேண்டும். ஏற்கனவே திமுகவை அரசியல் எதிரி, பாஜகவை கொள்கை எதிரி என்று பிரகடனப்படுத்திவிட்டு தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கிறேன், உங்க விஜய் நான் வரேன், வெற்றி பேரணியில் தமிழகம் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்து தொடர்ச்சியான நகர்வுகளை மேற்கொண்டிருந்தார். சில நாட்களுக்கு முன்பாக அவருடைய சுற்றுப்பயணத்தின் தேதி, திட்டங்கள் மற்றும் அந்த நிகழ்ச்சி நிரல்கள் என்பது அறிமுகப்படுத்தப்பட்டது. அவர் காவல்துறைக்கு அனுமதி கேட்ட நிலையில் அந்த சுற்றுப்பயண திட்ட விவரங்கள் வெளியானது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் 2-3 ஊர்களில் தன்னுடைய பரப்புரை பயணத்தை திட்டமிட்டிருந்தார். ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அவர் வேறு இடத்தில் பரப்புரை பயணத்தை மேற்கொள்வதற்காக, குறிப்பாக நீலகிரி பகுதியில் பரப்புரை பயணத்தை மேற்கொள்வதற்காக அந்த அட்டவணை வடிவமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் விஜய் என்ன பேசப் போகிறார் என்ற ஒரு கேள்வி எழுந்திருந்தது. குறிப்பாக அவருடைய அரசியலை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் உள்ளிட்ட பலர் காட்டமாக விமர்சித்து வருவதையும் பார்க்க முடிகிறது. மிக குறிப்பாக விஜய் சுற்றுப்பயணத்தை, பரப்புரையை இன்றைக்கு தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் கரூரில் முப்பெரும் விழா மாநாடு திமுக சார்பில் வரும் 17ஆம் தேதி நடத்தப்பட இருக்கிறது. அது தொடர்பாக தொண்டர்களுக்கு திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தின் மிக முக்கியமான சில வரிகளும் இடம்பெற்றிருக்கிறது. பழைய எதிரிகள், புதிய எதிரிகள் என யார் வந்தாலும் திமுகவை அசைக்க முடியாது. கொள்கை இல்லாது கூக்குரலிட்டு வருபவர்கள் மத்தியில் கொள்கை வீரர்களாக நாம் மாநாட்டை நடத்த வேண்டும் என்ற வகையில் முதலமைச்சர் தனது மடலை எழுதியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் விஜயனுடைய இந்த பரப்புரை சுற்றுப்பயணம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். விஜயை பொறுத்தவரை தன்னுடைய பேருந்து தொடங்கி தன்னுடைய பரப்புரை வரை அண்ணா, எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அவருடைய கொள்கை தலைவர்கள் 5 வேறு தலைவர்களாக இருந்த போதிலும் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் அவர் முன்னிறுத்துவதற்கு மிக முக்கியமான காரணம் 1967, 1977 இந்த 2 தேர்தல்களிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் தமிழக அரசியல் களத்தில் ஏற்பட்டது என்றே நாம் குறிப்பிடலாம். ஏனென்றால் 1967 தான் காங்கிரஸை வீழ்த்தி திமுக அண்ணா தலைமையில் தமிழகத்தில் ஆட்சிக்கு வருகிறது. இந்திய அளவில் தேசிய கட்சிகள் அல்லாத ஒரு மாநில கட்சி மாநிலத்தில் ஆட்சி அமைப்பது அதுவே முதல் முறை என்ற ஒரு வரலாறு படைக்கப்பட்ட ஒரு ஆண்டாக 1967ஆம் ஆண்டு பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு திமுகவில் இருந்து பிரிந்து சென்ற எம்ஜிஆர் 1977ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் முதல் முறையாக அதிமுகவை ஆட்சி கட்டிலில் அமர்த்துகிறார், முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். அன்றில் இருந்து இன்று வரை 2 பேர் திராவிட கட்சிகளும் தான் தமிழகத்தை ஆட்சி செய்து வருகின்றனர். அப்படியான ஒரு வரலாற்றை நாம் தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலேயே அவருடைய பேருந்து தொடங்கி பரப்புரை கருத்துக்கள் வரைக்கும் இன்றைக்கு இடம்பெற்றிருக்கின்றன. திருச்சியினுடைய அரசியல் முக்கியத்துவத்தை தொடங்கி தன்னுடைய கருத்துக்களை அவர் முன்வைத்ததை இதனுடைய ஒரு கூறாகவே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு அப்பாற்பட்டு பல்வேறு விதமான விஷயங்கள், குறிப்பாக வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றினீர்களா, சொன்னீர்களே, செஞ்சீங்களா அப்படிங்கிற அடிப்படையில் தொண்டர்களை நோக்கி அவர் எழுப்பிய கேள்விகளையும் நாம் பார்த்தோம். திமுக அரசு 505 வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையின் போது கொடுத்திருந்தது. அதில் 1 லட்சம் அரசு பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகள் ஏன் நிறைவேற்றப்படவில்லை, சொன்னீர்களே, செஞ்சீங்களா என்ற அடிப்படையில் தன்னுடைய பரப்புரையை முன்வைத்திருக்கிறார். கிட்னி திருட்டு குறித்தும் அழுத்தமாக குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். காவிரி பிரச்சனை குறித்தும் பேசியிருக்கிறார். மணல் கொள்ளையை அவர் குறிப்பிட்டு பேசியிருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. இவ்வாறாக பல்வேறு விதமான கருத்துக்களை மக்கள் மத்தியில் அவர் முன்வைத்திருப்பதையும் நாம் பார்க்கிறோம்.
தொடர்ந்து விஜயனுடைய அரசியல் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்ற ஒரு கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வியாக 2026 சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை இருக்கிறது. ஏனென்றால் ஒரு உச்ச நட்சத்திரம் அரசியல் களத்திற்கு வந்திருப்பது, அதனுடைய நீட்சியாக அவர் ஆட்சியை பிடிப்பது என்பது நடக்குமா என்ற ஒரு கேள்வியை ஒரு பக்கம் அவரை எதிர்க்கக்கூடிய தரப்பு, விமர்சிக்கக்கூடிய தரப்பு முன்வைக்க தொடங்கி இருக்கிறது. கடந்த காலங்களில் இருந்தே அதனை முன்வைத்து வருகிறது என்றே நாம் கூறலாம். மறுபக்கம் விஜய் போன்ற ஒரு உச்ச நட்சத்திரம் இன்றைக்கு தமிழகத்தில் ஏதோ ஒரு வகையில் அரசியல் வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது. அதனை நிரப்புவதற்கான ஒரு தலைவராக அவர் வருகிறார். நிச்சயம் அதற்கான ஆதரவு தளம் இருக்கிறது. கூடுதலாக அதிமுக பலவீனப்பட்டிருக்கிறது. அந்த பலவீனத்தின் இடத்தை பிடிப்பதற்காக விஜய் இன்றைக்கு தன்னுடைய வியூகத்தை வகுத்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் திமுகவினுடைய ஒரு முகமாக திமுகவை தொடங்கியவர் அண்ணாவாக இருந்தாலும் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று அண்ணாயிசத்தை அடிப்படையாக கொண்டு அண்ணாவை முன்னிறுத்தி கட்சியை தொடங்கி அதனை ஒரு வெற்றிகரமான ஒரு இயக்கமாக நடத்தி வந்தவர். அவரையும் முன்னிறுத்தி, குறிப்பாக அண்ணா எம்ஜிஆர் இருவரையும் முன்னிறுத்தி பின் நாட்களில் செல்வி ஜெயலலிதா மற்றும் தற்போது எடப்பாடி பழனிசாமி வரை அதிமுக பயணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த பாதையை பிடிப்பதற்காக திமுகவை எதிர்ப்பதுதான் அதிமுகவின் மிக முக்கியமான ஒரு அரசியல் உத்தியாக இருக்கிறது. குறிப்பாக அதிமுகவின் அரசியல் என்பது திமுக எதிர்ப்பு என்றே நாம் கூறலாம். அந்த வகையில் திமுக எதிர்ப்பை தீவிரப்படுத்துவதன் மூலமாக அதிமுகவின் இடத்தை பிடிப்பதற்கான அஸ்திரத்தை அவர் கையில் எடுத்திருக்கிறார் என்றே பலரும் கூறுவதை நாம் பார்க்க முடிகிறது. இருப்பினும் கடந்த கால உதாரணங்களையும் நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. எல்லோராலும் எம்ஜிஆர் என்டிஆர் ஆக முடியாது என்ற ஒரு கருத்து கூறப்படுவது உண்டு. ஏனென்றால் எம்ஜிஆர் உச்ச நட்சத்திரமாக இருந்து அரசியல் களத்திற்கு வரும்போது அவரால் பெரிய அளவில் சோபிக்க முடியாது என்று கூறப்பட்ட நிலையில் அவர் தமிழ்நாட்டின் மக்களின் ஆதரவை பெற்று ஆட்சியை பிடித்தார். குறிப்பாக அமெரிக்காவின் ரொனால்ட் ரீகனுக்கு முன்பாகவே ஒரு நடிகர் கலைத்துறையில் மிக உயர்ந்த இடத்தில் இருப்பவர் மக்கள் ஆதரவை பெற்று அதிகாரத்திற்கு வந்தது அமெரிக்க அதிபர் ரொனால்ட் ரீகனுக்கு முன்பாகவே அவர் சாதித்திருக்கிறார் என்றே பலராலும் கூறப்படுவது உண்டு. அதற்கு பிறகு அவரை ஒரு உதாரணமாக முன்னிறுத்தி என்டிஆர் ஆந்திராவில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியாக உருவெடுத்தார். தெலுங்கு தேசம் என்ற ஒரு கட்சி இன்றைக்கும் ஒரு வலுவான கட்சியாக இருப்பதற்கு ஒரு பெரிய அடித்தளம் அமைத்து கொடுத்தவர் என்டிஆர். கட்சி ஆரம்பித்து ஓராண்டுக்குள்ளாகவே ஆட்சியை பிடித்த வரலாற்றையும் அவர் படைத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு பிறகு திரை உலகில் இருந்து மிகப்பெரிய நட்சத்திரங்கள் யாரும் மக்களின் ஆதரவை பெற்று அதிகாரத்தின் உச்சபட்ச பதவிக்கு வரவில்லை. ஆனால் அதற்கான பல்வேறு கட்ட முயற்சிகள் என்பது தமிழிலும் சரி தெலுங்கிலும் சரி நடைபெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் அதற்கான ஒரு பெரிய அளவிலான ஆதரவு என்பது கிடைக்கவில்லை. ஆந்திராவில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டாலும் கிடைக்கவில்லை. குறிப்பாக சிரஞ்சீவியை முன்னுதாரணமாக கொண்டு விஜயை விமர்சிப்பதையும் நாம் பல இடங்களில் நாம் பார்த்து வருகிறோம். இருப்பினும் விஜய் தன்னுடைய அரசியல் பாதையை தெளிவாக அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக என்று வரையறுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இது சட்டமன்ற தேர்தல் என்ற அடிப்படையில் திமுக மீதான விமர்சனத்தை அவர் தீவிரப்படுத்தி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதே வகையிலான விமர்சனத்தை அதிமுகவும், குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர், அவர் தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் என்ற வகையில் அவரும் தன்னுடைய பரப்புரை பயணத்தில் இதே போன்றதொரு கருத்துக்களை முன்வைத்து மக்கள் மத்தியில் பேசி வருகிறார். நாம் தமிழர் கட்சியின் திரு சீமானும் இதே போன்றதொரு பரப்புரையை தொடர்ச்சியாக முன்வைத்து வருவதையும் பார்க்க முடிகிறது. இருப்பினும் திமுக எதிர்ப்பு என்ற ஒரு ஒற்றை விஷயத்தை திமுக ஆட்சி நிர்வாகம் சரியில்லை, வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்ற அடிப்படையில் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் மூவருமே ஏறக்குறைய ஒரே ரீதியிலான விமர்சனங்கள், கருத்துக்களை முன்வைத்து வரக்கூடிய நிலையில் மக்கள் யாருக்கு தங்களுடைய ஒரு அதிகளவிலான ஆதரவை முன்வைப்பர், யாருக்கு அதிகமான சட்டமன்ற தொகுதிகளை வழங்குவர் என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. இருப்பினும் விஜய் தன்னுடைய முதற்கட்ட சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார். இன்றைக்கு திருச்சியில் தொடங்கி அரியலூர், பெரம்பலூர் என்று அதற்கு அடுத்தபடியாக பல்வேறு மாவட்டங்களிலும் பயணிக்க அவர் முன்வந்திருக்கிறார். தொடர்ந்து இந்த ஒரு பயணம் என்பது மக்கள் மத்தியில் எப்படியான ஒரு எதிர்வினையை ஏற்படுத்த போகிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து அவர் அடுத்த ஊருக்கு சுற்றுப்பயணம் மற்றும் பரப்புரை கருத்துக்களை மக்கள் மத்தியில் முன்வைப்பதற்காக பயணித்துக் கொண்டிருக்கிறார். பல்வேறு விதமான விஷயங்களை அவர் பகிர்ந்திருக்கிறார். மிக குறிப்பாக திமுக சொல்லிய வாக்குறுதிகள் அனைத்தையும் குறிப்பிட்டு பட்டியலிட்டிருக்கிறார். அந்த பட்டியலை அவர் வாசித்துவிட்டு சொன்னீங்களே செஞ்சீங்களா என்று திமுக அரசை நோக்கி கேள்வி எழுப்புவதை நாம் பார்த்திருக்கிறோம். மிக குறிப்பாக குற்றச்சாட்டு அரசியலை இவர் முன்வைக்கிறார். எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியலுக்கும் விஜயனுடைய அரசியலுக்கும் என்ன விதமான வேறுபாடுகள் இருக்கின்றன, எதற்கு இவ்வாறான ஒரு கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்ற கருத்துக்களும் நம்மோடு தொலைபேசியில் பகிரக்கூடிய விருந்தினர்கள் தெரிவிப்பதை பார்க்கிறோம். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்தால் இதனை சாத்தியப்படுத்தும்,
இதனை தமிழ்நாட்டில் நிலைநிறுத்தி காட்டும் என்ற வகையிலான உத்தரவாதங்கள் மற்றும் பல்வேறு வாக்குறுதிகள் எதுவும் இடம்பெறாமல் திமுகவை விமர்சிப்பது ஒன்று மட்டுமே தங்களுடைய நோக்கமாக கொண்டு விஜய் இன்றைக்கு பரப்புரையை தொடங்கியிருக்கிறார் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுவது உண்டு. பொதுவாகவே ஆளும் கட்சிக்கு எதிரான அதிருப்தி வாக்குகளை முன்னிறுத்தி வாக்குகளை பெற வேண்டும் என்பது அரசியல் கட்சியினுடைய வியூகமாக இருக்கும். 2026 தேர்தல் களம் என்பது சட்டமன்ற தேர்தல் களமாக இருக்கக்கூடிய வகையில் அவ்வாறான ஒரு வியூகத்தை விஜய் எடுத்திருக்கிறார். ஆனாலும் திமுக எதிர்ப்பை அவர் கையில் எடுத்திருப்பது எவ்வகையிலான ஒரு வாக்கு அறுவடையை அவருக்கு பெற்றுத்தரும் என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. திருச்சியில் இன்றைக்கு அவர் தொடங்கி பேசியிருக்கிறார். கடந்த கால திருப்புமுனையை ஏற்படுத்திய தருணங்களையும் குறிப்பிட்டு அவர் இன்றைக்கு பேசியிருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. இருந்தாலும் விஜய் இவ்வாறான ஒரு அரசியலை மேற்கொள்வது அடுத்த கட்டமாக வேறு என்ன அரசியலை அவர் கைக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்துக்களும் அரசியல் களத்தில் வருவதை நாம் பார்க்க முடிகிறது. திமுகவை விமர்சிப்பதை தாண்டி ஆக்கப்பூர்வமான கொள்கை கோட்பாடுகளை முன்னிறுத்தி அல்லது சித்தாந்தத்தை முன்னிறுத்தி அவர் தனது விமர்சனங்களை முன்வைக்க வேண்டும், கருத்துக்களை மக்கள் மத்தியில் தெரிவிக்க வேண்டும். அப்போதுதான் அவருக்கான ஒரு ஆதரவு தளம் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று பல்வேறு தரப்பினராலும் கூறுவதையும் நாம் பார்த்து வருகிறோம். இருப்பினும் இன்றைக்கு அவர் தன்னுடைய பரப்புரை பயணத்தை தொடங்கி இருக்கிறார். வழிநெடுக மக்கள் வெள்ளத்தில் இருந்து அவர் தன்னுடைய பரப்புரை கருத்துக்களை தொடங்கி பேசியிருக்கிறார். குறிப்பாக மாவட்டம் சார்ந்த விஷயங்களை அவர் தன்னுடைய பரப்புரை கருத்துக்களில் கூறுவது மிக முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக அனைத்து மாநிலத்தின் பிரச்சனைகளையும் பேசுவது என்பது ஒரு வகையிலாக திமுகவினுடைய ஆட்சி நிர்வாகங்கள் குறிப்பாக மற்ற இடங்களில் நிறைவேற்றப்படக்கூடிய திட்டங்கள் என்பதை தாண்டி ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் குறிப்பிட வேண்டும், அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன என்பதையும் நாம் குறிப்பிட வேண்டும் என்ற வகையில் திருச்சி மாவட்டம் சார்ந்து தன்னுடைய கருத்துக்களையும் அவர் அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் பட்டியலிட்டு அவர் பேசியிருக்கிறார். தொடர்ந்து அரியலூர் புறப்பட்டு அவர் சென்று கொண்டிருக்கிறார். அரியலூருக்கு பிறகு பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய சுற்றுப்பயணமும் அவருடைய பயண திட்டத்தின் கீழ் இருக்கிறது. இனி அடுத்த கட்டமாக அடுத்த சனிக்கிழமை அவர் மற்ற மாவட்டங்களில் பிரச்சாரம் மற்றும் பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார். ஏற்கனவே நாம் கடந்த நிறைகளின் போது குறிப்பிட்டபடி இன்றைக்கு அவர் தீவிரமாக திமுகவை எதிர்த்து தன்னுடைய நிலைப்பாடுகளை பதிய வைக்க தொடங்கி இருக்கிறார். கடந்த காலங்களில் திமுகவுடைய முன்னணி தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பி டீம் என்று விஜய் குறித்த விமர்சனங்களை முன்வைத்துவிட்டு பெரும்பாலும் விஜய் குறித்து தங்களுடைய கருத்துக்களை ஆக்கப்பூர்வமாக தெரிவிக்காத ஒரு நிலையை நாம் பார்த்திருக்கிறோம். மேலிருந்த வாரியாக தங்களுடைய விமர்சனங்களை முன்வைப்பர். இருப்பினும் இன்றைக்கு சபாநாயகர், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் நேரடியாக விஜயை விமர்சிப்பதையும் நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக இன்றைக்கு முதலமைச்சர் தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில், திமுக தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பழைய எதிரி புதிய எதிரி என்று யார் வந்தாலும் திமுக என்ற எஃகு கோட்டையை யாராலும் தகர்க்க முடியாது, திமுகவை எந்த கொம்பனாலும் தொட்டு பார்க்க முடியாது என்ற வகையில் சவால் விடுக்கும் வகையில் அவர் தனது மடலை எழுதியிருக்கிறார். ஒருபுறம் விஜய் தனது பரப்புரை பயணத்தை இன்றைக்கு தொடங்கி இருக்கும் போது அவர் இவ்வாறான ஒரு கருத்தை குறிப்பிட்டு மடலில் அவர் எழுதியிருக்கிறார். இன்னும் சில நாட்களில், குறிப்பாக செப்டம்பர் 17ஆம் தேதி பெரியாருடைய பிறந்த நாள் அன்றைக்கு கரூரில் திமுகவின் முப்பெரும் விழா என்பது நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டை ஒட்டி எழுதிய இந்த மடலில் தன்னுடைய கருத்தாக அவர் முன்வைத்திருக்கிறார். மேலும் கொள்கை இல்லாது கூக்குரலிட்டு வரும் கூட்டங்களுக்கு மத்தியில் என்றும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். விஜயனுடைய அரசியல், விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டங்கள் என்பது சினிமா ரசிகர்களின் கூட்டமாகவே திமுக தரப்பால் கடுமையாக விமர்சிக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த வார்த்தை என்பது முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய வார்த்தை என்பது இன்றைக்கு கூடியிருக்கக்கூடிய கூட்டம் விஜயை குறிப்பிட்டு விமர்சித்திருப்பதாகவும் பல அரசியல் விமர்சகர்கள் தங்களுடைய கருத்தாக முன்வைத்து வருவதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே இதுவரை திமுக தலைவர் முதலமைச்சர் தன்னுடைய பரப்புரையிலோ அல்லது பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கிய பொதுக்கூட்டங்களின் உரையிலோ எடப்பாடி பழனிசாமியை மட்டும்தான் தன்னுடைய அரசியல் எதிரியாக நேர் நிறுத்தி விமர்சனங்களை முன்வைப்பார். மற்ற தலைவர்களை அவர் பெயர் குறிப்பிட்டு விமர்சிப்பது இல்லை, எந்த வகையிலான விமர்சனங்களையும் அவர் முன்வைப்பதில்லை என்பதை நாம் பார்த்து வருகிறோம். இருப்பினும் இன்றைக்கு விஜய் தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் அவர் எழுதியிருக்கக்கூடிய மடலில் இடம்பெற்றுள்ள வார்த்தைகள் விஜயை நோக்கி விமர்சித்திருக்கக்கூடிய வார்த்தைகளாகவே பல்வேறு அரசியல் விமர்சகர்களால் புரிந்து கொள்ளப்படுகிறது. அவ்வாறான ஒரு விளக்கமே அளிக்கப்படுகிறது. இருப்பினும் ஒரு உச்சபட்ச ஒரு நடிகர் இன்றைக்கு அரசியல் களத்திற்கு பல்வேறு வாக்குறுதிகளோடு வந்திருக்கிறார். இந்த வாக்குறுதிகள் என்பது எவ்வகையிலான ஒரு வாக்குறுதிகளாக இருக்க போகிறது, திமுக குறித்த விமர்சனங்கள் எவ்வகையிலான வாக்குகளாக மாறப்போகிறது என்ற ஒரு கேள்வியும் எதிர்பார்ப்பும் எழுகிறது. தொடர்ந்து அது குறித்து நாம் பேச இருக்கிறோம். மற்ற சிறப்பு விருந்தினர்களின் கருத்துக்களையும் நாம் கேட்டறிய இருக்கிறோம்.